எண்ணெய் தழும்ப தழும்ப நாட்டுக்கோழி குழம்பு. லெக் பீஸ் எல்லாம் போட்டு எண்ணெய் தழும்ப தழும்ப குழம்பு செஞ்சாச்சு. இந்த சேலஞ்சா ஜெயமுருகன் அடிச்சாச்சு. இந்த சேலஞ்சு வெறித்தனமான சேலஞ்சு. இதுலயே அவனை ஜெயிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நண்பர் இல்லாமல் இன்ட்ரோ பண்ணுறோம். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி தான் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். சொல்லுங்கள், செஞ்சு நீங்கள் தான் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. ஆமாம், எனக்கு வைக்கிற சேலஞ்சை விட இந்த பக்கம் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு சேலஞ்சு போயிட்டு இருக்கோம். யாரு நீ ஏன்னாலும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 4 பீஸ் அதுவும் அங்கே அவரை காட்ட. அவர் சமைக்கும் போதே சிக்கன் திருடுறவர். இன்னொருத்தர் அழுவுறாரு. யாரு? இன்னொருத்தர் கேமராமேன். சாப்பாடு இருக்கடா சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு சாப்பிடணும்னு அழுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து நம்ம சேலஞ்சுக்கு வந்து சமைக்கலாம். இப்போ நம்ம வந்து சமைக்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வாங்கிட்டு கசகசப்பட்டேங்க. நல்லெண்ணெய் கேம்பா ரேவுக்கு சரியான பட்டைலாம் போட்டுக்கலாம். இது கரண்டி வெங்காயத்தை போட்டுக்கலாம். இல்லையா மண்டே அடிபட்டோன்னே இவனுக்கு கோவம் வருது. அது ஆகாசத்தில் அட்டாக் வாங்கலாம். அது பச்சை மிளகா நறுக்கிட்டியா? அதெல்லாம் நறுக்கி அந்த கடைச்சி பண்ணுங்க. தெரியல பாரு அடுப்பே. இப்பதானே எரிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றீங்க? பிரியாணி அது. அதோ அண்ணா அப்படி இல்லைண்ணா. அடோ அண்ணா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். சீச்சு கூட எடுத்து போடுறான். இல்லை அது வதங்கட்டுண்டா வெங்காயம் கொஞ்சம். ஏன்டா எண்ணெய் ஊத்துடா. பிரிச்சுக்க ஆசை எங்க எடுப்பான பிரிச்சுக்க. இப்போ நம்ம வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கறியை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க. நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். அது மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலாவும் மிளகாத்தூளும் இருக்குது. இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இல்லைன்னா மண்டே கேரண்டி. எல்ஐசி பார்த்தீங்கன்னா கறி குழம்புலாம் வச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்ற வெயிட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இறக்க வேண்டியதான் குழம்பு. பார்த்தீங்கன்னா என்ன சைட்லேருந்து குழம்பு மாற்றிக்கலாம். அப்படி ஊற்றிடுவா. ஒன்று மணி ஊத்துறா. அப்புறம் கேமரா எடுக்கலன்னு சொல்லும். திரும்பி எடுத்து ஊற்றுக்கப்பா. தட்டில் வச்சு அளவு வச்சு போட்டால் கரெக்டாக இருக்குமே. இல்லை 2 கரண்டி வச்சா போதும். 2 கரண்டி அது மாற்று. எப்படி ஸ்டார்ட்டா? சாப்பாடு நண்பர்களே, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அற்புதமாக இருக்கு. அது வந்து சேலஞ்சில் சட்டு வெளுத்து கட்ட போகிறோம். எல்லாரும் சாப்பாடு லெக் பீஸோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டார்ட்டா?
ரெண்டு பண்ணா இப்படிதான் இருக்கணும். அருமையான தண்ணி குழம்பு அருமையாக இருந்தாரு. அது சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, டேபிளே தள்ளிட்டு சாப்பிட்றாங்க. சப்ஸ்கிரைபர் ஊட்டு விட போறான்டா. நீங்க மட்டும் உப்பு போடுவாங்க சாப்பிடுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா போன பட்டியில் வந்து நம்மளால் தேய்ச்சிட்டாரு. அதனால் இந்த போட்டியில் தேய்க்கிறோம். இன்னொருத்தர் வந்து அது கம்பெனிட்டரா அவரும் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சேலஞ்சு ஜெயிக்கணும் பல நாள் வீட்டில் சாப்பிடாம 4 நாளாக பண்ணி கிடந்தாராம். வயதான் ரெடி பண்ணிட்டு வந்துருச்சு. இந்த கறியை சாப்பிடுங்க. கோயிலில் சாப்பிட தருவோம் தண்ணி குழம்பு கோயிலுக்குலாம் கிணறு கொண்டு சாப்பிடும்ல, அது மாதிரி தான் இருக்கு. அது சொல்லுவாங்கல்ல, டேஸ்டெல்லாம் சாமி வந்துருக்கு, பிரியாணி முடிஞ்சது. அம்மா வந்துன்னா பிரதாப் சமைக்கிறேன் எல்லாத்தையும் முடிஞ்சுட்டா. உப்பு கூட சின்னது மட்டும் உனக்கு கேட்கலாம். இன்னும் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபரோட ரொம்ப உரையாடல இருக்கோம். கேமரா நம்ம என்ன பண்ணுறோம்லாம் உங்களுக்கு தெரியாது. கேமரா பின்னாடி ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு. 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த 3வது ஒரு கேமராவில் எதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. என்ன கேமரா என்ன ரெக்கார்ட் ஆகுது, கட் ஆகுதா எதுவுமே அது தெரியாது. இந்த ஸ்டாண்டை ஒழிக்க, இந்த ஸ்டாண்ட் இருக்கிறனால தான் எல்லாம் நெக்ஸ்ட் சாப்பிட்றாங்க. கேமராமேனுக்கே ரொம்ப பசி தூண்ட ஆரம்பிச்சது. கேமரா அவனும் திருப்பி சாப்பாடு ஃபஸ்ட்டு தொட்டி போட்டுறான். நாட்டுக்கோழி லெக் பீஸு எனக்கு கொஞ்சம் ரெண்டு ஊற்றுறேன். தெரியாது கல்லில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கார சாரமாகவும் பயங்கரமாக இருக்கு. தண்ணி இருக்கா? அண்ணனுக்கு தண்ணி கூட கிணத்துல ஊற்றி தான் கொடுப்பேன். இந்த சீரல் கழுத்து எல்லாத்துக்கும் காரணம் இதாது. அவர் கைக்கு வந்து தங்கத்தில் இல்லை, எதில் வேணாலும் செஞ்சு போடலாம். உப்பு நான் போனல நீ அங்கே உட்காந்து போட்டு சாப்பிட்டு இருக்க.
முடிச்சுட்டீங்களா பேசலாம் கடைஞ்சி வரல நம்ம என்ன பண்ணாங்க वापस ना ஜெயிச்சிட்ட முடியா சாப்பிட்டா வின்னு அதான் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இந்த சேனலில் ஜெயிச்சு இறங்கணும். அந்த நேரத்தில் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா பிரதாப் அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வெளில உட்காந்து போயிருக்காரு. அவர் வந்து கேமரா கூட வரமாட்டாரு. அவருக்கு ஒரு பாடல் வேணா இருக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா யாரையும் சாப்பிட முடியல, ரொம்ப வச்சுனாங்க சோறு. சும்மா